பெரிய அளவு இந்த உலகமே நிறைய பிரச்சனைகளை சந்திக்கும். பாலியல் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய ஏற்படும். ஆட்டிசம் இது ஹைப்பர் ஆக்டிவ் சைல்டாகவும் இருப்பாங்க. எந்த பாவமாக வருதோ அந்த விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வாழ்க்கையை திருப்பி போடுற சம்பவங்கள்லாம் இவங்களுக்கு இவர்கள் இளமையில் வறுமையை சந்திப்பார்கள். வெள்ளி ஞாயிறு இது 3 வரக்கூடிய ராகு காலம். ரொம்ப இல்லறத்திலே துறவரம் இருக்கக்கூடியவர்கள். ரஜினிகாந்த் சிம்ம லக்னம், அவர் பாருங்க எவ்வளவோ கோடிக்கு அதிபதியா இருந்தாலும் அவங்க கர்மாவை பத்தியே நிறைய சிந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க. நான் எதுக்காக பிறந்திருக்கேன், என்ன விஷயத்துக்காக இந்த ஒருவருடைய சுய ஜாதகத்துல மீனம், ரிஷபம், கன்னி, தனுசுல சுக்கிரன் இருக்குன்னா அடுத்த 2 வருட காலங்கள் எந்த விஷயத்துல அவங்க பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவாங்க, எது அவங்களுக்கு ரொம்ப ப்ளஸ் பாயிண்டா இருக்கும், அவங்க என்ன மாதிரி வழிபாடுகள் செஞ்சுக்கலாம்? சனி சுக்கிரன் அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்க அப்படி, சனினா 8, தூய தமிழ்ல சொல்லனா அஷ்டம் அப்படிம்பாங்க. சுக்கிரன்னா லட்சுமி. இது ஆக்சுவலா பிரச்சனையை விட அஷ்டலட்சுமி யோகம்னு அர்த்தம். அப்ப இந்த காலகட்டத்தில் தான் இவர்களுக்கு பண வரவு நிறைய வர்றதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். அதே நேரத்தில் சுய ஜாதகத்திலேயே சனி வீட்டில் சுக்கிரன் இருக்குது, சுக்கிரன் வீட்டில் சனி இருக்கிறது, சனி நட்சத்திரங்கள்ல சுக்கிரன் இருக்கிறது, சுக்கிரனின் நட்சத்திரங்கள்ல சனி இருக்கிறது, இந்த அஷ்டலட்சுமி யோகத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கும். இன்னொரு விஷயம், இவர்கள் சிக்கனமாக இருப்பார்கள். பொதுவா சனி லக்னத்துல இருந்ததுன்னா கஞ்சன், கருமின்னு அர்த்தம். இப்ப லக்னத்திலேயே சனி இருந்ததுன்னா கஞ்சத்தனம் இருக்கும், கருமித்தனம் இருக்கும், அல்லது தேக்காரத்தனம் அப்படிங்கிறது இருக்கும். ஆனா சுக்கிரனோட சம்பந்தப்படும் போது சிக்கனம், சேமிப்பு அப்படிங்கிறது இருக்கும். ஒரு கிரகத்தோட கிரகம் சேரும்போது அந்த காரகத்துவம் மாறும். இந்த காலகட்டத்துல இந்த இடத்துல சுக்கிரன் இருக்கிறவங்களுக்கு பிளஸ் பாயிண்ட் தான் இது மேக்சிமம். ஆனா இதுல ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா, சுக்கிரன் அப்படின்னா என்ன, பெண்கள்னு அர்த்தம். திருமணமானவர்களுக்கு மனைவி அப்படின்னு அர்த்தம். இப்ப இவங்களை இட்டு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். இந்த உலகியல் ஜோதிடன் அந்த டைம்ல என்னன்னா, இந்த சனி சுக்கிரன் சம்பந்தப்படும் போதுதான் என்ன ஆகும், பாலியல் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய ஏற்படும். இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா சுக்கிரன் உச்சமா இருக்கு, அதோட சனி சேர்ந்து இருக்குது. நிறைய இது இந்த தூத்துக்குடியில ஒரு பிரச்சனை, சென்னையில ஒரு பிரச்சனை, இப்படி இந்த கடந்த சில நாட்களாகவே இதோட இம்பாக்ட் அதிகமா இருக்கு. சிறு பெண்களை கூட துன்புறுத்தக்கூடிய அமைப்புகள் அது மாதிரியானது ஏற்படும். அவங்க ஜாதகத்துல இருக்கு அப்படின்னா பெண்களால் அவமானப்படக்கூடிய அமைப்பை அது கொடுத்து விடும். அப்ப என்ன பண்ணணும், சனி அப்படின்னா கரு, சுக்கிரன் அப்படின்னா மாரின்னு அர்த்தம். கருமாரியம்மனை வழிபடலாம். வெள்ளிக்கிழமை போய் சனீஸ்வரனை கும்பிடலாம். சனிக்கிழமை போய் ஒரு பெண் தெய்வத்தை அஷ்டலட்சுமியே போலாம். சென்னையை சார்ந்தன் அவர்கள் பெசன் நகர் போய் அஷ்டலட்சுமி கோயிலுக்கு போய் கும்பிடலாம். அடுத்தது சுக்கிரன் அப்படின்னா பிங்க், சில்வர், ஒயிட், இது கலர்ல. சனினா கருப்பு. இந்த நிறங்களை டேமேஜ் பண்ணணும். ரிப்பனை கட் பண்றது சனிக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை கட் பண்றது. பிளஸ்ல மொச்சை அப்படிங்கிறது சுக்கிரன். வெள்ளிக்கிழமை சனி ஓரையில மொச்சை சாப்பிடலாம், அல்லது சனிக்கிழமை சுக்கிர ஓரையில மொச்சையை சாப்பிடலாம். மொச்சைய தானம் பண்ணலாம். ஸ்வீட்டு அப்படிங்கிறதும் சுக்கிரன்ல தான் வரும். லக்ஸூரியஸ் ஸ்வீட்டா இருக்கிறது இந்த ரசகுல்லா, குலோப் ஜாமுன், நார்த் இந்தியன் ஸ்வீட் எல்லாமே அதுல இது பண்ணிக்கலாம். அதை சனிக்காரகத்துவ நபர்களுக்கு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை தானம் பண்றதும் நல்லா வேலை செய்யும். ஸோ இவர்களுக்கான எண்கள் 668868688. இந்த எண்களை இவர்கள் தொடர்ந்து சேன் பண்ணலாம், எழுதலாம். இதெல்லாம் பண்றதன் மூலமாக அடுத்த 2 வருடங்கள் சுக்கிரன் இந்த இடத்துல இருக்கிறவங்க தனக்கு பாசிட்டிவான விஷயங்களை நிச்சயமாக கொண்டு போகலாம். இப்போ ஒருவருடைய சுய ஜாதகத்துல அவங்க ஜனன கால ஜாதகத்துல புதன் மீனத்திலேயோ, ரிஷபத்திலேயோ, கன்னியிலேயோ, தனுசுலயோ இருக்குன்னா அடுத்த 2 வருட காலங்கள் அவங்க எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும், என்ன மாதிரி பரிகாரங்கள் பண்ணணும்? புதன் அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்துல எத்தனாவது பாவம்? 6ஆம் பாவம். கடன், நோய், எதிரி. சனி காலபுருஷ தத்துவத்துக்கு 10க்கும் 11க்குரியவர். 10ங்கிறது கர்மா. இந்த காலகட்டத்துல புதனை அது பார்க்கும்போது வேலைக்கு போறவங்க, அந்த மாதிரியான இதுல இருக்கிறவங்க, தொழில் செய்யக்கூடியவங்க அப்படின்னு இருக்கிறாங்கன்னு வைங்க, அவங்கெல்லாம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையை அது கொடுத்து விடும். அல்லது இது ரெண்டுமே நரம்புன்னு அர்த்தம். புதன்கிறது நரம்பு, சனிங்கிறது நரம்பு மண்டலம். நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதியை கொடுக்கறதுக்கும் அது வாய்ப்பு உண்டு. இயற்கையாவே ஒரு ஜாதகத்துல புதன் சனி சம்பந்தப்பட்டா இன்றைய காலகட்டத்துல ஒரு புதிய நோய்
கடந்த ஒரு 20 வருஷத்துல குழந்தைகளுக்கு வரக்கூடிய நோய் என்னது? ஆட்டிசம். இது வந்து ஹைப்பர் ஆக்டிவ் சைல்டாகவும் இருப்பாங்க, இல்ல அதுல என்ன பேசினாலும் என்ன இது பண்ணாலும் அவங்க ஒரு வேறு லோகத்துல இருக்கிற மாதிரியான இதுல இருப்பாங்க. இப்போ ஒரு ஜாதகத்துல புதன் சனி சம்பந்தப்பட்டதுன்னா ஒன்று கடனை கொடுத்துரும். இந்த மாதிரியான ஆட்டிசம் சம்பந்தப்பட்ட விஷயத்த இந்த குழந்தைகளுக்கு கொடுப்பதற்கு வாய்ப்பு உண்டு. யாருக்கெல்லாம் இந்த இடத்துல புதன் இருக்கோ இவங்க இந்த காலகட்டத்துல கடன்ல போய் மாட்டிக்க கூடாது. இதே இங்க கும்பத்துல சூரியனை உச்சியத்துல இருந்ததோ, சிம்மத்துல இருந்தாலோ, மேசத்துல இருந்தாலோ தொழில் செஞ்சு இந்த தடவை அவங்களுக்கு புதன் இந்த இடங்கள்ல இருந்ததுன்னா இவங்க தான் இந்த கடனை கட்டக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கும். சூரியனால பிசினஸ் லாஸ், கடன்காரன் ஆகிற ஒரு அமைப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை. சின்ன பசங்கன்னா கல்வி தடையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. பிரேக் ஆகிறதுக்கு, மொபைல் அடிக்ஷன் ஆகிற கூடிய நபர்கள் ஸ்கூலை விட்டு ஏதாவது ஒரு சேட்டை கிட்ட பண்ணி ஸ்கூலை ட்ராப் அவுட் பண்ணுறது, காலேஜ் ட்ராப் அவுட் பண்ணுறது, அரியர்ஸ் வச்சு படிக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. ஸோ இதுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னா சரஸ்வதி வழிபாடு. கூத்தனூர்ல இருக்கக்கூடிய சரஸ்வதியை வழிபடணும், அல்லது உங்க லோக்கல்லையே இருக்கக்கூடிய சரஸ்வதியை வழிபடணும். புதன் சனி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மியூசிக்னு அர்த்தம். நரம்பு தானே, சரஸ்வதி கையில தானே வீணை இருக்கும். புதன் சனி காம்பினேஷன் இளையராஜா ஜாதகத்தில் இருக்கும். அவருக்கு வந்து ரிஷபம் தான் அவரோட லக்னமாக வரும். அதில் 4 கிரகத்துக்கு மேலே இருக்கும். அதனால தான் அவர் கையிலேயே சரஸ்வதி. இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து மியூசிக்கில் நம்பர் 1 இருக்கக்கூடிய காரணம் எப்பவுமே மியூசிக் போட்டு தானே இருக்காரு. கிரக பயிற்சியிலிருந்து அவரை பற்றின ப்ளஸ்ஸான விஷயங்களும் நடக்குது, மைனஸான விஷயங்களும் நடக்குது. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா காப்பி ரைட் இதுக்கு வந்து அவர் மேலேயே வந்து ஒரு வழக்கு இருக்கு. அவரும் நிறைய பேர் மேலே வழக்க போட்டு அதுக்கு வந்து காம்பன்சேஷன்லாம் வாங்கினார். பேசு பொருளாக இருப்பாங்க அந்த மாதிரியான அமைப்பில் இருக்கிறவங்க. இது வந்து பாவம் சம்பந்தப்பட்டும் வேலை செய்யும். சுய ஜாதகத்திலேயே புதன் சனி 5ஆம் பாவத்தில் இருக்கு. பெற்றோர் ஜாதகத்துல இருந்தாலோ அல்லது லக்னத்துல இருக்குதுன்னு வைங்க, அங்கதான் அந்த ஆட்டிசம்ங்கிறது வேலை செய்யும். 5ங்கிறது என்னது? புத்திஸ்தானம்னு அர்த்தம், குழந்தைகள்னு அர்த்தம். நிறைய ஜாதகங்கள் நான் பார்த்த ஆட்டிசம் குழந்தைகளுக்கு அவங்களுடைய பெற்றோர் ஜாதகத்துல இந்த புதன் சனி காம்பினேஷன் இருக்கு. இந்த ஆட்டிசம் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு மியூசிக் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதை தான் அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கே நிறைய இடங்கள்ல கொடுக்குறாங்க. முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்குறத தவிர்க்கணும். அப்படி வாங்கிட்டீங்கன்னா இந்த பரிகாரங்களை பண்ணணும். பச்சை கலரு புதன், கருப்பு அல்லது நீலம் சனி, இது ரெண்டையும் புதன்கிழமை அல்லது சனிக்கிழமை கட் பண்ணி போடுறது. பச்சை வந்து பயிறு, பச்சை பயிறு, எள்ளு, இது ரெண்டையும் தானம் பண்ணலாம். பொடி பண்ணி பறவைகளுக்கு போடுறது, எறும்புகளுக்கு போடுறது. கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கணும், அப்பதான் அதுங்க சாப்பிடும். அந்த மாதிரி பண்றது ரொம்ப நல்லது. இதுக்கு வந்து 858 58 588 5855 இந்த எண்களை இவர்கள் எழுதலாம். இந்த எண்களை அவங்க பயன்படுத்தலாம். அதே மாதிரி இவங்களுக்கு எந்த உறவு சம்பந்தமான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு? புதன்னா தாய் மாமன், புதன்னா நண்பர்கள், காதலன் காதலி, இவர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. ஸோ இதுலலாம் இவங்க கவனமாக இருக்கணும். பார்த்துட்டு இருக்க நேர்கள் உங்கள் சுய ஜாதகத்துல இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தா இந்த மாதிரி ஒரு வாழ்வியல் பரிகாரம் பண்றது மூலமா அடுத்த 2 வருட காலங்கள் நம்மளுடைய குடும்பத்திலையும் சரி தொழிலையும் எந்த பிரச்சனையும் இல்லாம ஒரு காமா கொண்டு போறதுக்கான அழகான வழிகளை சொல்லியிருக்காரு. ஒருவருடைய ஜனன கால ஜாதகத்துல மீனம், ரிஷபம், கன்னி, தனுசுல ராகு பகவான் இருக்காரு அப்படின்னா அவங்க எந்த விஷயத்துல முதல்ல கவனமாக இருக்கு? சனி ராகு அப்படிங்கிறது பிளஸ் இதுவும் இருக்கு, மைனஸ் இதுவும் இருக்கு. ரெண்டுமே நெகட்டிவ் பிளானட். ஸோ நெகட்டிவ் சேரும்போது என்ன பிளஸ்னா பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அவர்களுக்கெல்லாம் இந்த சனி ராகு காம்பினேஷன் இருக்கும். அதே போல வாழ்க்கையில நிறைய போராட்டங்களை அனுபவிக்கக்கூடியவர்கள், பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கும் இந்த அமைப்பு இருக்கும். போராடி ஜெயிக்கக்கூடிய ஜாதகங்களாக இருக்கும். அது எந்த வீட்டுல இருக்குங்கிறத பொறுத்தும் அது இருக்கு. இவங்க 2 பேருக்கும் பகையான ஒரு சூரியன் வீட்டுல இருந்தாலோ, சந்திரன் வீட்டுல இருந்தாலோ, செவ்வாய் வீட்டுல இருந்தாலோ மிகப்பெரிய அளவு இவர்களை அது ட்ரிகர் அப் பண்ணும், பிரச்சனையை கொடுக்கும். ஏன்னா ஒரு ராகு ஈக்குவல் டு 2 சனின்னு அர்த்தம். அதனாலதான் ஜோதிடத்துல என்ன சொல்லுவாங்க, குஜவத் கேது, சனிவத் ராகு அப்படின்னு சொல்லுவாங்க. 2 செவ்வாய் சேர்ந்தது ஒரு கேது, 2 சனி சேர்ந்தது ஒரு ராகுன்னு. ஸோ இது எந்த பாவமா வருதோ அந்த விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். வாழ்க்கையை திருப்பி போடுற ஜம்பங்கள்லாம் இவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஒன்று பிஸ்னஸ், வேலை, லைஃபு, அப்புறம் பார்ட்னர் அல்லது உறவு, இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக இவர்கள் அனுபவிப்பார்கள். சனிக்கு ராகு அப்படிங்கிறது பொதுவாகவே உலகியல் ஜோதிடத்துல ஏற்படும் போது என்ன ஆகும் அப்படின்னா வறுமை அப்படின்னு அர்த்தம். இவர்கள் இளமையில் வறுமையை சந்திப்பார்கள். அதுக்கப்புறம் தான் அவர்கள் திறமை இருந்தால் முன்னேறி பெருமை அடைவார்கள். இப்போ பாருங்க, கும்பத்துல ராகு இருக்கு,
கும்பம் அவரோட சொந்த வீடுன்னு சொல்லுவாங்க. ஆனா அது சனி வீடு. இதுக்கு முன்னாடி சனி ராகம் அங்க சேர்ந்து தானே இருந்தாங்க. இந்த சனி ராகம் அங்க இருந்த வரைக்கும் எப்படி இருந்தது? உலக அளவிலேயே நிறைய பிரச்சனைகள். இன்னைக்கும் அந்த பிரச்சனைகள் தானே ஓடிக்கிட்டு இருக்குது. ஆமா. அடுத்தும் இந்த கும்பத்துல இருக்கிற ராகு எங்க போகும்? மகரத்துக்கு மகரத்துக்கு போகும். அப்பமும் 1.5 வருஷம் மிகப்பெரிய அளவு இந்த உலகமே நிறைய பிரச்சனைகளை சந்திக்கும். இது வந்து பாவர்ட்டின்னு அர்த்தம். அப்ப சுயஜாதகத்திலே இருந்த இது இருந்ததுன்னா அவங்களையே அந்த வறுமையாக இருக்கக்கூடிய இது, பாக்கெட்டு காலியா இருக்கக்கூடிய இதுன்னு சொல்லலாம். பொருளாதார ரீதியாக நிறைய அடி வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் அது ஏற்படும். பைரவர் வழிபாடு ராகு காலத்துல போய் பண்ணணும். இந்த தேய்பிரை காலங்கள்ல சொல்லுவாங்க இல்லையா, தேய்பிரை அஷ்டமி அது அஷ்டமிக்கு வழிபடுறது, ம். அதுவும் பண்ணலாம். ராகு காலத்துல தினசரி வரக்கூடிய ராகு காலத்திலே நீங்க காலத்துல. பைரவரை வழிபடலாம். ராகு காலத்துல செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு இது 3 வரக்கூடிய ராகு காலம் ரொம்ப துடியான ராகு காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த காலகட்டத்துல போய் ம். நீங்க பைரவரை வழிபடலாம். தினசரி வரக்கூடிய ராகு ராகு காலத்துல காலத்திலையும் போய் பைரவர் வழிபாடு. பைரவரை வழிபாடு. வழிபடலாம். கருப்பசாமியை போய் ராகு காலத்துல வழிபடலாம். ராகு காலத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க. சனி சம்பந்தப்பட்ட தெய்வங்களை வழிபடுங்க. சனிக்கு வந்து நீளத்தை எடுத்துட்டீங்கன்னா ராகுக்கு பிளாக்கோ ப்ரௌனோ கிரே கலர் ரிப்பனை கட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ராகுக்கு வந்து தானியம் உளுந்து, எள்ளு, அல்லது சனி வந்து காக்கா, ராகு வந்து உளுந்த வடை. சனிக்கிழமையானா காக்காக்கு உளுந்த வடையை உளுந்த வடை போட்டு போட்டுருங்க. நீங்க கூட உளுந்த வடை எடுத்துக்கலாம். உங்களுக்கு அந்த ராகு நல்லா இருந்தது, சனி நல்லா இருந்ததுன்னா நீங்க இது பண்ணலாம். அல்லது உளுந்தோட சேர்ந்து எள்ளையும் கலந்து எள்ளு உளுந்த வடைய பறவைகளுக்கு கொடுக்கலாம், நீங்களும் சாப்பிடலாம். உங்களுக்கு சாப்பிட்டு நல்லது நடந்தா அது உங்களுக்கு ஃபேவர்னு அர்த்தம் இன் ஜெனரல். அதுல ஏதாவது குளறுபடியாச்சுன்னா தானம் பண்ணிருங்க. பிச்சைக்காரர்களுக்கு கொடுக்கலாம், திருநங்கைகளுக்கு கொடுக்கலாம், சாலையோரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு கொடுக்கலாம், செருப்பு தைப்பவர்களுக்கு கொடுக்கலாம், துப்புரவு பணியாளர்கள் தூய்மை பணியாளர்களுக்கு கொடுக்கலாம், உடல் ஊனமுற்றவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுக்கலாம். எண்கள்னு பாத்தீங்கன்னா 4 8 8484 8884 இந்த எண்களை இவர்கள் எழுதலாம். பயன்படுத்தலாம். இந்த மொபைல் ஸ்கிரீன் சேவர்லயே வச்சுக்கலாம். கண்டிப்பா வச்சு பார்த்துட்டே கூட இருக்கு. நேர்கள் நேரங்கள்ல வந்து 8 4 இந்த நேரத்துல அஃபர்மேஷன்ஸ் வைக்கலாம். ஓகே, அவங்களுக்கு என்ன வேணுமோ, ஒரு நல்ல விஷயம் நடக்கணுமோ அதை அந்த நேரத்தில் அவங்க கேட்கலாம். இறுதியாக ஒருவருடைய சுய ஜாதகத்தில் மீனம், ரிஷபம், கன்னி, அதே மாதிரி தனுசுல கேது அப்படிங்கிற கிரகம் இருந்தால் அடுத்த 2 வருட காலங்கள் எதில் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்ன மாதிரி வாழ்வியல் மற்றும் கோவில் பரிகாரங்கள் பண்ணுறதுனால அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கேது சனி இது என்ன அப்படின்னா, இந்த இணைவு ஒரு விதத்துல நன்மை, ஒரு விதத்துல தீமை. சாமியாருக்கு இதுதான் அமைப்பு. சன்னியாசி, சித்தர் இந்த மாதிரி குடும்ப வாழ்க்கையில் இல்லாமல் துறவரம் செல்லக்கூடிய நபர்கள், இல்லறத்திலே துறவரம் இருக்கக்கூடியவர்கள், சில ஜாதகத்தை பார்த்தா சொல்லுவாங்கல்ல இது சாமியார் ஜாதகம் அப்படின்னு. அந்த மாதிரியான உதாரணத்துக்கு ரஜினிகாந்த் சிம்ம லக்னம், 2ஆம் இடத்துலயே சனி கேது. அவர் பாருங்க எவ்வளவோ கோடிக்கு அதிபதியா இருந்தாலும் ரொம்ப சிம்பிளா இருப்பாரு. ஆன்மீகத்துல மிகப்பெரிய ஈடுபாடு. அதே மாதிரி மகா பெரியவருக்கும் வந்து சனி கேது இணைவு. சனி வீட்டுல கேது இருந்தாலோ, கேதுவோட நட்சத்திரங்களில் சனி இருந்தாலோ, சனியும் கேதுவும் பக்கத்துல இருந்தாலோ, சனியோட பார்வையில கேது இருந்தாலும் அது சனி கேது இணைவு தான். இது என்ன விஷயம்னா, தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய தடைகள் ஏற்படும். அவங்க கர்மாவை பத்தியே நிறைய சிந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க. நான் எதுக்காக பிறந்திருக்கேன், என்ன விஷயத்துக்காக இந்த பூமியில இருக்கேன், என்னோட கர்மா என்ன, இப்படி தேடக்கூடியவர்கள் இல்ல சித்தர்கள் வழிபாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த அமைப்பு இருக்கும். ஸோ இதுக்கு வழிபாடே சித்தர்கள் வழிபாடு, ஜீவசமாதி வழிபாடு. சனிக்கேதுக்கு தெய்வ வழிபாடுன்னு பாத்தீங்கன்னா ஆதி அந்த பிரபு அப்படிங்கிற தெய்வத்தை வழிபடணும். தெய்வங்கள்ல ஆதி அப்படின்னா முதல்ல நம்ம வழிபடக்கூடிய தெய்வம் யார்? விநாயகர். அவர் கேதுவின் அதிபதி. சனிக்கு வந்து நிறைய இடங்கள்ல சொல்லக்கூடியது ஆஞ்சநேயரை வழிபட்டா சனியோட தாக்கத்துல இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு. அந்தம் அப்படிங்கிறது இவர் தான் ஆஞ்சநேயர். நாமளே வந்து இந்த ஆதி அந்த பிரபு தெய்வத்தை ஸ்கிரீன் பேப்பர், வால் பேப்பர், ப்ரொஃபைல் பிக்சரா வச்சுக்கணும். இதுக்கு கோயில்னு பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல தான் இதுக்கு சன்னதியே இருக்கு. இப்ப நீங்க சொன்ன இந்த இணைவு ஆஞ்சநேயர் மற்றும் விநாயகர், இது வந்து சென்னையில இருக்கக்கூடிய மத்திய கைலாஷ் அப்படிங்கிற ஒரு கோவில்ல கூட இந்த மாதிரி இணைவு இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் இருக்காங்க. ஆமா, இந்த ஆலயத்துல தான் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, நாமளே நம்ம கையால இந்த சாமிக்கு வந்து தீபாராதனை காமிக்க முடியும். வேற எந்த இடத்துலையும் இதை அலோவ் பண்ண மாட்டாங்க. மற்ற தெய்வங்களுக்கு கூட அங்க இருக்கக்கூடிய குருக்கள் தான் வந்து பண்ணுவாங்க.
ஸோ அது இதுல ஒரு பெரிய ப்ளஸ். சில ஆலயங்கள்ல இந்த அமைப்பு சில படங்களாகவோ அல்லது சிலா ரூபத்திலேயோ இருக்கு. எனக்கு தெரிந்து இந்த மத்திய கைலாசுக்கு நான் அடிக்கடி போவதுண்டு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா திருச்சியில இருக்கக்கூடிய சத்ருசமாரமூர்த்தி ஜீவசமாதிக்கு நேர் எதிரில் ஆஞ்சநேயர் இருக்கும். அது பின்னாடி அந்த ஆதி அந்த பிரபுவுக்கு ஒரு மந்திரம் போட்டு வச்சிருப்பாங்க. அதுக்கான ஆதினா என்ன, அந்தம்னா என்ன விளக்கம் கொடுத்து எல்லாமே இருக்கும். அந்த மந்திரத்தை கூட நம்ம இவங்க மூல மந்திரத்தை கூட நாம சொல்லலாம். இதுக்கு வந்து கேதுன்னா மல்டி கலர்னு அர்த்தம். வானவில் நிறம். சனி கருப்பு அல்லது நீலம். அந்த ரிப்பன்ஸை அல்லது அந்த நிறத்தை டேமேஜ் பண்றது, டிஸ்போஸ் பண்றது. இது என்ன பண்ணணும்? கேது யமகண்டம். சனிக்கிழமை எடுத்துக்கணும் அல்லது சனி ஓரையில எடுத்துக்கலாம். யமகண்ட நாளில் இது பண்ணலாம். செவ்வாயை வந்து கேதுவாக சொல்றதுனால செவ்வாய்க்கிழமை கூட நம்ம இது பண்ணலாம். இப்போ சனி கேதுக்கு காவி வேஷ்டி கட்டலாம். பெண்கள் என்ன பண்ணலாம்? இந்த காவி சம்பந்தப்பட்ட நிறத்தை பயன்படுத்தலாம். ஒரு ஷாலா போட்டுக்கலாம். சனினா பழசு அப்படின்னு அர்த்தம். கேதுனா கத்தரித்தல், வெட்டுதல்னு அர்த்தம். இப்போ உங்க பழைய துணி இருக்கும், கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ணி அதை போடணுங்கிற அவசியம் கிடையாது. கட் பண்ணி இது பண்ணிக்கலாம். அது சனிக்கிழமை யமகண்ட நேரத்தில் பண்ணுங்க. அடுத்தது இந்த ஒட்டு போட்ட துணின்னு சொல்லுவாங்க, ஆங்கிலத்தில் கிரைண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் இந்த ஜீன்ஸ் எல்லாம் கிழிச்சு போட்டு போடுறது இருக்கு இல்லைங்களா, அதுவும் இந்த சனி கேது அமைப்பு. ஏன்னா ஜீன்ஸுங்கிறது சனியில் வரும், அந்த கேதுங்கிறது அங்கங்கே ஒட்டு போடுறது. இந்த அமைப்பில் தானே வந்து பிச்சைக்காரர்கள் இருப்பாங்க. சன்னியாசிகள் அவங்க ட்ரெஸ்ஸும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஒன்று காவி ட்ரெஸ்ஸாக இருக்கும், இல்லை கிழிஞ்ச ஆடைகளாக இருக்கும், அல்லது அங்கங்கே ஏதாவது ஓட்டு போத்த இதாக இருக்கும். அப்போ இது அன்னைக்கு ஃபேஷனாக போயிடும். ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த காலகட்டத்தில் அவங்க என்ன பண்ணலாம்? சனினா நம்ம உடல் உறுப்பில் தாடைன்னு வரும் இந்த இடம், கேதுனா முடி. அப்போ ஆண்கள் என்ன பண்ணலாம்? பிரெஞ்ச் பேர்ட் அப்படிங்கிற ஆட்டு தாடி மாதிரி இந்த இடத்துல மட்டும் தாடி வச்சுக்கலாம். இது மாதிரி பண்றது ரொம்ப இது. கேதுனா கொள்ளு, சனினா எள்ளு. கொள்ளை எண்ணெயும் தானம் பண்ணலாம். கொள்ளை எண்ணெயை அரைச்சு அந்த பறவைகளுக்கு, விலங்குகளுக்கு, எறும்புகளுக்கு கொடுக்கறது சிறப்பா இருக்கும். இந்த காலகட்டம் ஃபுல்லா சித்தர்கள் கோயிலா இவங்க போக வச்சிரும். அந்த மாதிரியான அமைப்பை கொடுத்துரும். இவங்களுக்கான எண்கள் அப்படின்னா என்ன? 878777 78788 இந்த எண்களை இவர்கள் எழுதலாம். எந்த உறவுகள் கூட அதிகமாக பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு, அவாய்ட் பண்ணிட்டு தள்ளி இருங்க அப்படின்னா என்ன உறவுகள்? கேது அப்படிங்கிறது பாட்டி. கேது அப்படிங்கிறது வலை கிரகம்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு சிக்கல்ல போய் இவங்களை சிக்க வைக்கக்கூடிய இது. சனிங்கிறது அண்ணன், பெரியப்பா, சித்தப்பாவும் வரும். அப்ப அந்த உறவுகள்கிட்ட இவங்க கவனமாக இருக்க வேண்டும். அவங்க கிட்ட எந்த சிக்கலும் வச்சுக்க கூடாது. அதை வந்து இவங்க கேர்ஃபுல்லா மெயின்டைன் பண்ணணும். அவங்க கிட்ட இருந்து தள்ளி இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள காணொலியா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறோம். ஸோ ஒருவருடைய ஜனன கால ஜாதகத்துல நவ கிரகத்தையும் நம்ம வந்து இன்னைக்கு கோச்சாரத்தோட இணைத்து சனியினுடைய 3, 7, 10ஆம் பார்வைகள் படும் பொழுது அவங்க எந்த மாதிரி விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி அழகா விளக்கியிருக்கீங்க. இந்த இடத்துல ஒரே ஒரு சந்தேகம் என்னன்னா, நிறைய பேருக்கு ஒரு 3-4 கிரகம் இருக்கும் காம்பினேஷன். அப்ப நீங்க சொன்ன எல்லா விஷயத்தையும் அவங்க ஒட்டுமொத்தமா கடைபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக. ஒரு ஜாதகத்துல 2 கிரகம் சேரலாம். மேக்சிமம் 3, 4, 5, 6 சேர்ந்துச்சுன்னா அக்கப்போரா தான் இருக்கும். 2 பாவ கிரகம், ஒரு 4 சுப கிரகங்கும் போது இந்த சுப கிரகத்தோட தன்மைகளை எல்லாம் இந்த 2 பாவ கிரகமே சுவாகா பண்ணிடும். அப்ப ரொம்ப பிரச்சனையா தான் இருக்கும். இப்ப இதுல சொல்லி இருக்கக்கூடியது என்னென்ன? சூரியனுக்கு சொல்லியிருக்கோம், சந்திரனுக்கு சொல்லியிருக்கோம், வரிசையா எல்லா கிரகங்களுக்கும் சொல்லியிருக்கோம். அதுக்குரியதை மிக்ஸ் பண்ணி தான் இவங்க பண்ணிக்கணும். அதுக்குரிய தெய்வங்களுக்கு அடிக்கடி போகணும். ஒன்று கிழமையை தேர்ந்தெடுங்க அல்லது ஓரையை தேர்ந்தெடுங்க. அதுக்கு அடுத்தது அந்த தெய்வத்தை தேர்ந்தெடுங்க, அந்த தானியத்தை தேர்ந்தெடுங்க, அதுக்குரிய காரகத்துவ நபர்களை தேர்ந்தெடுங்க, அவர்களுக்கு தான தர்மங்கள் செய்யுங்க. அது வந்து நல்லபடியாக வேலை செய்யும். ஒரே தெய்வம் எல்லாத்தையும் கவர் பண்ற மாதிரி இருக்கும்ல. பைரவர் இவர்கிட்ட 27 நட்சத்திரம் இருக்கும், நடராஜர்கிட்ட 27 நட்சத்திரம் இருக்கும். 9 கோளும் ஒன்றாய் காண பிள்ளையார் பட்டி வர வேண்டும்னு பாட்டே இருக்கு. விநாயகரை கும்பிட்டாலே எல்லாமே உங்களுக்கு இந்த நவகிரக பிரீதியா இருக்கும். ஆஞ்சநேயரை கும்பிட்டாலும் உங்களுக்கு நவகிரக பிரீதியா இருக்கும். அப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரத்யங்கிரா தேவி, நரசிம்மர், சரபேஸ்வரரை இவர்கள் தொடர்ந்து வழிபட இவர்களுக்கு இந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகும். அருமை. இன்னைக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி முழு விளக்கமா வரைபடம் வரைஞ்சு நம்ம வந்து நேர்களுக்கு கொடுத்துருக்கோம். எல்லாருக்குமே பயனுள்ளதா இருந்திருக்கும். பார்த்துட்டு இருக்க நேர்கள் கமெண்ட்ஸ்ல உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒத்து போகுது அப்படிங்கறத பத்தியும் சொல்லுங்க. உங்களுடைய சுய ஜாதக ஆலோசனைக்கு எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கும், அதற்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம். தொடர்ந்து இதே மாதிரி அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு நம்மளை எப்படி பாதுகாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு காணொளி தரலாம். நன்றி சார். நன்றி.